Hi everyone. This is a travel blog that I'm sharing of our road trip. So I'll be speaking mostly in Tamil so that everyone, those who are planning from Tamil Nadu, can plan about it. And if anyone has any doubts, you can always post your questions in the video. ஸோ நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப்பில் போனோம். இட் வாஸ் அலாங் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஆந்திர பிரதேஷில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே திருப்பூர்லேருந்து கிளம்பினோம். ஸோ சிமிலர்லி மற்றவங்க யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் தமிழ்நாடு உங்களோட ட்ரிப் வந்து சிமிலராக இருக்கும். சென்னை பீப்புள் எஸ்பெஷலி ரூட் வந்து நாங்கள் நெல்லூர்லேருந்து பாஸ் பண்ணி போனதுனால நெல்லூர் இஸ் ஜஸ்ட் 3 hours ஃப்ரம் சென்னை. உங்களுக்கு அந்த இன்னும் மச் மோர் எங்களை திருப்பூர்லேருந்து கிளம்பின அளவுக்கு டைம் இல்லாமல் ஒரு half a day or 1 day earlier you can reach there. So we started first day வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி our target was to reach Nellore by the evening, but then it got late to start from Tirupur and we reached Nellore around midnight, and for that day we stayed there. So our first stop was at Nellore, and Nellore is the birthplace of for me. அதனால் கம்பல்சரியாக நான் பிறந்த வீடு, நாங்கள் இருந்தது வந்து ஒரு அக்ரஹாரம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு சிவாலயம் இன் மூலப்பேட் ஏரியா. ஸோ அதை விசிட் பண்ணி என் குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு வீடு கோவில் அது ரெண்டுத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் வி மூட் ஆன். வி வெண்ட் அவர் நெக்ஸ்ட் பிளேஸ் வாஸ் பத்ராச்சலம். So Nellore to Badrachalam, again it took another 8 hours of car drive, and போகிற வழியெல்லாம் இது கொஞ்சம் நம்ம எப்படி தமிழ்நாடுக்குள்ளே ட்ராவல் பண்ணிச்சு எவ்ரிவேர் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக இருக்கட்டும், பிக் ஹோட்டல்ஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்கும். இந்த ரூட்ஸில் வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி சச் திங்ஸ். பெட்ரோல் பங்கே வந்து வெரி ஃபியூ ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடாக கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் லொக்கேஷன் வந்து ரோட் பத்ராச்சலம்க்கு வந்து தெலுங்கானாக்குள்ளே போகணும். அது கொத்தகுடம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே பத்ராச்சலம் ஒரு தேவஸ்தானம், அதோட ஸ்தல புராணமும் சொல்லிடுறேன். ராமர் கோவில், பத்ராதி ராமர்னு கோவிலோட பேர். இது எப்படின்னா, ஒரு பத்ரான்னு ஒரு ரிஷி, அவர் வந்து ரொம்ப தபஸ் பண்ணி ராமர் வந்து பார்க்கணுன்னு பிரத்யட்சமாக வரணும்னு வேண்டின்றார். ஆனால் அந்த துவாபர யுகத்தில் ராமர் வந்து அப்படியே மேலே வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க. அதனால் இவர் ஞாபகம் வந்த உடனே கீழே அவசரமாக வராரு. அந்த அவசரமாக வர்றதுல சதுர்புஜ விஷ்ணு எப்படி சதுர்புஜமாக இருப்பாரோ அதே மாதிரியே ராமர் வராரு. அந்த கோவில் வந்து சுயம்புவாக பிரத்யக்ஷமான கோயில். இதை வந்து இந்த அப்புறம் லக்ஷ்மணர் வந்து இவருக்கு ரைட் சைடில் இல்லாமல் ராமருக்கு லெஃப்ட் சைடில் இருப்பார், சதுர்புஜமாக இருப்பார். இதுதான் இங்கே யூனிக்காக டிஃப்ரெண்ட். இது அப்புறம் ராமர் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருப்பார். ஸோ இது அயோத்தியா கோவில் மற்ற ராமர் கோயிலோட ரொம்பவே விசேஷமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கோபண்ணான்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் தான் நம்ம பக்தர் ராம்தாஸ். நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி சொன்னால் இங்கே திருப்பூரில் தெரியல. ஐ ஹோப் நீங்களும் கொஞ்சம் அது ரிசர்ச் பண்ணி பார்ப்பீங்க பிஃபோர் யூ பிளான் டு கோ டு திஸ் டெம்பிள். அண்ட் there's a மூவி கால் ஸ்ரீராமதாசு, தெலுங்குலேயும் தமிழ்லையும் கூட இருக்குது. அதுக்கு பார்த்தா கண்டிப்பாக அந்த ஒரு ஆன்மீகம் தெய்வீகமான பக்தி எல்லாமே உங்களுக்கு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வரும். அண்ட் வென் யூ கோ டு தட் பிளேஸ் நீங்கள் ரொம்ப ரிலேட் பண்ணுவேங்க அந்த பிளேஸ்க்கு, பத்ராச்சலத்துக்கு. ஸோ கண்டிப்பாக அது பாருங்கள். ராம்தாசு கோபண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தானிஷா ராஜாவோட சபையில் இருந்தார், கோர்ட்டியராக இருந்தார். அண்ட் வாஸ் அ வெரி கிரேட் போயட், பெரிய பக்தர் ராமருக்கு. இந்த சுயம்புவாக இருக்கிற ராமர் வந்து கோவிலே இல்லாமல் அப்படி இருக்காருன்னு ரொம்ப அவரை ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு எப்படி சந்தா அதாவது காணிக்கை எல்லார்கிட்டேருந்தும் வாங்கி அதை கோவில் அவரே கட்டியிருப்பார். ஆனால் என்ன ஆகிடும், இந்த ஜெலஸ் கோர்ட்டியர்ஸ் மற்றவங்களாம் வந்து அந்த யார் அந்த முகல் ராஜாவோட கோர்ட்டியர்ஸ்லாம் வந்து கேஸ் போட்டுருவாங்க தட் இவர் அநியாயமாக கவர்மெண்ட்டோட நிதியிலேருந்து கட்டியிருக்காருன்னு. அதனால் அவர் வந்து கோல்கொண்டா கோர்ட்டில் சிறை அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து ராமர் வந்து இந்த தானிஷா ராஜா ஒரு முகல் ராஜாவோட கனவுல நேரடியாக வந்து எவ்வளோ கோல்டு காயின்ஸ் வந்து செலவை திருடியிருக்காங்கன்னு சொல்லி பழி போட்டாங்களோ அதே அளவுக்கு கோல்டு காயின்ஸை வந்து தானிஷா ராஜா கிட்ட கொடுப்பாரு. இட் இஸ் செட் தட் ஈவன் லேட்டர் அவர் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவர் முன்னாடி அந்த கோல்டு காயின்ஸ் அதே அளவுக்கு கொடுக்கப்பட்டது.
ஸோ அவர் வந்து ராம்தாஸு மேலே ரொம்ப அவருக்கு இன்னும் மரியாதை ஜாஸ்தி ஆகிட்டு கோல்கொண்டா ஃபோர்ட்டில் சிறை அடிச்சிருந்தாங்களே ராமர் அவரையும் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரும் அந்த இதுலேருந்து வெளியில் வந்திருப்பார். அண்ட் இவரை வந்து ரொம்ப பக்தியாக அவர் பார்ப்பார் அந்த முகல் ராஜா. அப்புறம் எவ்ரி இயர் இந்த ராமா சீதாக்கு இந்த கோவிலில் கல்யாணம் நடக்கிறதுக்கு தலம்ராலுன்னு சொல்லுவாங்க. இப்படி மேலே கொட்டுவாங்க அந்த வெத்தலைப்பாக்கு. இதோட ஆந்திராவோட கல்ச்சுரல் அந்த வெட்டிங் கல்ச்சரில் இருக்குமோ அதே மாதிரி தலம்ராலுக்கு இவர் வந்து முத்துமணி பேர்ல்ஸை வந்து இவர் வந்து எவ்ரி இயர் கொடுப்பாரு. அதே மாதிரி இவர் போனதுக்கப்புறம் இப்போ கூட தெலங்கானாவோட யார் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பத்ராச்சலம் கோவிலுக்கு முத்து பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் முத்து வந்து ஐ திங்க் 1008 ஏதோ இருக்குது கணக்கு, அது கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ராமா சீதா கல்யாணம் நடக்குச்சு நெல் வச்சு தலம்ராலு பண்ணுவாங்களா. அந்த நெல் வந்து கையில் எடுக்கப்பட்ட நெல்லாக இருக்கும், நாட் வினோவிங் டன் ஓவர் த மிஷின்ஸ் ஆர் இது, பட் கையில் எடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு நெல்லையும் ராமான்னு இது இருக்கும். அந்த நெல் வச்சு கல்யாண சேவை பண்ணுவாங்க. அப்புறம் டெம்பிளோட விசிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டே 2ல் வந்து அங்கே லேட் நைட் 8:30 உள்ளே போனோம். 9 o'clock they close the gate. அதனால் ஃப்ரீ தர்ஷனில் அப்படியே உள்ளே அவசரமாக உள்ளே போயிட்டு நட சாத்துறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டோம். அன்றைக்கி ஃப்ரீ தர்ஷனாக போயிடுது. பட் ரொம்ப நாங்கள் அவசரத்தில் போனதுனால நல்லா சேவிக்க முடியலன்னு அடுத்த நாள் வந்து வி ஹேட் அ கோதாவரி ட்ரிப். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 6 o'clock வந்துட்டு பொறுமையாக பார்க்கலான்னு வி ஹேட் பிளான் அண்ட் வி டிட் ஹாவ் த குட் தர்ஷன். ஸோ 50 rupees 150 rupees தர்ஷன் இருக்குது. நாங்கள் 50 rupees தர்ஷன் எடுத்து என் பையன் வாமிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி 150 rupees தர்ஷன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். அந்த 150 rupees தர்ஷன் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். வேர் நீங்கள் உள்ளேயே வந்து அந்த சந்நிதியில் உட்கார வச்சு நம்ம சுவாமியை சேவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல தர்ஷன் கிடச்சிது. அப்புறம் இது கல்யாண சேவை இருக்குது, அந்த மாதிரி மற்ற சேவையெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் டைமிங் இருக்குது, உங்களுக்கு அது வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேவையோடு நீங்கள் அட்டென்ட் பண்ணணுன்னா யூ கேன் புக் அக்கார்டிங்லி. அங்கே டிக்கெட்டும் கிடைக்கிது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் தேவஸ்தானம். ஆனால் ரொம்ப அங்கே உள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து தெய்வீகமாக ரொம்ப நல்லா ஒரு ஃபீலிங், பக்தி ஃபீலிங் கிடைக்கும். அங்கே பத்ராத்ரி அந்த ரிஷி இருக்கார்ல, அவர் ஒரு கல்லா மாறிட்டு அதோட இது இருக்கும், அந்த இது இருக்கும். அப்புறம் இந்த ஊரே வந்து நிறைய ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து ராமா சீதா லக்ஷ்மணா எல்லாரும் வந்து வனவாசம் இருந்த ஃபாரஸ்ட் வந்து நியர்பை தான் அந்த போச்சாவரம் ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே தான் வனவாசம் இருந்தாங்க. அப்புறம் சீதா அபகரணம் நடந்தது வந்து அங்கே தான் நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அங்கே ஒரு இன்னொரு அந்த போட் ரைட் சொன்னல, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. நாங்கள் வந்து we didn't want to stay overnight in those islands and all in Godavari, so we didn't take the 2 days boat ride thing where you can stay and இன்னும் ஃபர்தராக நிறைய ஸ்பாட்ஸை காமிப்பாங்க, இன்க்ளூடிங் அல்லூரி சீதாராமோட அந்த அல்லூரி சீதாராம் இஸ் அ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஹூ ஃபாட் ஃபார் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷன் பகத்சிங் மாதிரி அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த இதெல்லாம் காமிப்பாங்க. நாங்கள் அந்த டீட்டெயில் இல்லாமல் 1 day போட் ட்ரிப், அதாவது காலையில் 9 மணிக்கு அங்கே 7:30 வர சொல்கிறாங்க, பட் தே டுக் த போட் ஒன்லி பை 10:30. அது வந்து கோதாவரி போட் லான்ச்னு ரொம்ப ஃபேமஸ். அடுத்த நாள் காலையில் நாங்கள் அதான் பண்ணோம். வி ஸ்டேட் இன் ஒன் ஹோட்டல், ஆக்சுவலி ஏபிஎஸ்ஆர்டிசியோட ஹரிதா ரிசார்ட்ஸ்னு இருக்குது, விச் இஸ் லைக் மோஸ்ட் ரெக்கமெண்டட். பட் நாங்கள் எல்லாமே ஆன் த ஸ்பாட் 1 day பிஃபோர் த புக்கிங் அப்படி தான் பிளானே எல்லாம் பண்ணனால, சடன் பிளானிங்னால நாங்கள் புக்கிங் இல்லாதனால அந்த ஏபிஎஸ்ஆர்டிசிலாம் முடிஞ்சுது. அண்ட் வி ஸ்டேட் இன் ஹோட்டல் கம் லாட்ஜ் மாதிரி ஹோட்டல், இட்ஸ் இஸ் லைக் வெரி குட். ஐ திங்க் எனிதிங் யூ சர்ச் 2000 to 3000 தான் அங்கே உங்களுக்கு குட் ஹோட்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து தெர் ஆர் நோ ஹோட்டல்ஸ் அந்த பட்ஜெட்டில். அங்கே இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஊர். அங்கே சிஆர்பிஎஃபோட பேஸ் இருக்குது, அப்புறம் ஐடிசியோட பேப்பர் மில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஊர் பத்ராச்சலம். இட்ஸ் அ மெயின்லி தேவஸ்தானம். உள்ளே வந்தாலே உங்களுக்கு அந்த கோதாவரியோட கோஸ்டில் அந்த தேவஸ்தானம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி லொக்கேட்டடாக இருக்கும். அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட் இஸ் மெயின்டைனிங் இட் வெரி நைஸ்லி.
அந்த மாதிரி ஒரு. ஸோ அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து இந்த கோதாவரி போட் ரைடுக்கு இங்கேருந்து 7:30க்கு அங்கே வாங்கன்னு சொன்னாங்க. 7:30க்கு இங்கேருந்து கிளம்பி 9:30க்குள்ளே அங்கே வாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போச்சு 10:30க்கு தான் போட் எடுத்தாங்க. தே ப்ரொவைட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச். ஸோ நீங்கள் 7:30க்கு இங்கேருந்து கிளம்பினா ஹோட்டல்லேருந்து 70 kilometers ride, and it was like so super. The temperature is between 8 to 18 degrees in this December month that we went, and this is like ideal month to travel. ஏன்னா வெயிலில் வந்து இந்த கோதாவரி ரிவரில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் the boats are not like recommended to go sinking and இதெல்லாம் இருக்கும்ல. அதனால் only few months when it is like safe to travel கவர்மெண்ட்டே அது விட்டுருக்கோம். and all the boats are managed by government. there's no private player over here. அதனால் கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் போட்டோட புக்கிங் வந்து நீங்கள் ஹோட்டல்ஸ்லேயோ அவங்களுக்கோ சில இது கொடுத்துருப்பாங்க டிக்கெட்ஸு ஆன் த ஸ்பாட் பண்ண, இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். நாங்கள் த்ரூ ஹோட்டல் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் வெப்சைட்டில் டைரெக்டாக 750 per kid and 950 per adult அந்த மாதிரி இருக்கும் சார்ஜஸ். with breakfast and lunch and evening snack. This is what they give as complete package. boat ride ஒரு 5 hours இருக்கும். ஸோ 10:30க்கு போட் அந்த லான்ச் போட் லான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எடுத்தாங்க. அண்ட் பை 4:30 or 3:30 we'll come back to the same place. ஸோ கோதாவரி ரிவரில் 70 kilometers 35 kilometers onwards ஃப்ரம் அதாவது இது வந்து தூர்ப்பு கோதாவரி பশ্চিம கோதாவரின்னு சொல்லுவாங்க. பশ্চিம்னா இந்த வெஸ்டர்ன், தூர்ப்புனா பூரப், அதாவது ஈஸ்டர்ன் சைட். ஸோ ஃப்ரம் த வெஸ்டர்ன் சைட் பশ্চিম கோதாவரி தெலுங்கானாலேருந்து நம்ம வில் ட்ராவல் அக்ராஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கோ டில் ஆல்மோஸ்ட் ராஜ்மண்ட்ரி. பட் இந்த ராஜ்மண்ட்ரி வரைக்கும் ஃபுல் போட் ரைட் நாங்கள் எடுக்காதது, பாதி தூரம் தான் எடுத்தோம். 35 kilometers தான். திஸ் கோதாவரி ரிவர் இஸ் லைக் 1200 kilometers லாங் ஆர் சம்திங். அண்ட் வித் என் பையன் வந்து அது வந்து பெரிய மச்லி ரிவர்னு சொல்கிறான். அதாவது அவ்வளோ வைடாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் ரிவர்ஸ் விச் யூ சி. காவேரி, கிருஷ்ணா இதெல்லாம் பார்த்துருக்கோம், நர்மதா. அதுக்கான இதோட கோதாவரி ரிவர் இஸ் வெரி வைட். அண்ட் த பியூட்டிஃபுல் லொக்கேஷன் ஆஃப் பாப்பிக்கொண்டலு, அது வந்து 3-4 மவுண்டன்ஸ்லாம் சேர்ந்து நேரோவாகும். அந்த இடத்துல கார்ஜஸ் மாதிரி பாஸ் ஆகி டுவர்ட்ஸ் ராஜ்மண்ட்ரி அது போகும். லொக்கேஷன் இஸ் ஆல் சீனிக் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். ஆன் த வேல வந்து நீங்கள் நிறைய வில்லேஜஸ் காமிப்பாங்க விச் பாசஸ், அண்ட் தில் ஸ்டாப் யூ அட் ஃபியூ பிளேசஸ். ஐலாண்ட் மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பாபா டெம்பிள் இருந்தது. அண்ட் தென் there was a waterfalls and tribal people were there, all the tribal settlers. So that was nice, and they gave lunch in the boat. There was entertainment, dances, gymnastic dances and everything. College kids were dancing. That was very nice. And then we came back by 3 o'clock and reached back. இந்த போகிற வழியே நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த போச்சாவரம் வரைக்கும் 70 kilometers அந்த வெஹிக்கிளில் போன ரைடு வந்து இட் வாஸ் வெரி மெமரபிள். காலையில் 7:30க்கு ஃபுல் பனிமூட்டம், மிஸ்டி ரைடு. 8 to I think temperature was 18 or 16 degrees Celsius. ஃபுல் மிஸ்டி, சன்னே தெரியல, சன் மூன் மாதிரி தெரிஞ்சது, அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி ரிட்டர்ன்லேயும் அந்த சீனிக் ஸ்பாட்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் தென் போச்சாவரம் ஃபாரஸ்ட் வழியாக பாஸ் ஆகும். ஸோ அங்கே பாப்பிக்கண்டலு நேச்சுரல் ரிசர்வ்னு இருக்குது. தோஸ் ஹூ பிளான் டு கோ தேர் அந்த நேச்சர் ரிசர்வையும் செக் பண்ணலாம். தேர் ஆர் டைகர்ஸ் அண்ட் மெனி மோர் அனிமல்ஸோட சீட்டா எல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கோம். ஸோ ஆல் தட் இஸ் நேட்டிவ் டு தட் பிளேஸ். அந்த அனிமல்ஸ் அங்கே இருக்கும். பிஃபோர் 4 PM யூ கேன் செக் தட் நேச்சர் ரிசர்வ் இஃப் யூ வாண்ட் டு. அண்ட் தென் 2 day போட் ரைடு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பத்ராச்சலம் அந்த போச்சாவரத்துலேருந்து பாப்பிக்கொண்டலு, அப்புறம் இந்த புதுசாக டேம் ஒன்று கட்டுறாங்க அந்த புல்லாவரம் ப்ராஜெக்ட், அதை தாண்டி ராஜமண்ட்ரி வரைக்கும் கூப்பிட்டுன்னு போயிட்டு, அது ராஜமண்ட்ரி பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருக்கும், அங்கே கூப்பிட்டுன்னு போவாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் விடுவாங்க. இதே மாதிரியே தோஸ் ஹூ கான் travel to Badrachalam but you are going on this road trip and manna, you can plan from Rajamandri your boat ride. இதே மாதிரி இப்படியோ ஒரு போட் போகும், வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட்டும் போட் போகுது. ஸோ எனி திங் யூ கேன் புக் ஆன் த APS at AP Andhra Pradesh or Telangana tourism's website. So this was about Badrachalam and Pochavaram and Papikondalu.
பாப்பிக்கொண்டலு, கொண்டலுனாலே மவுண்டன், பாப்பிக்கொண்ட இந்த பாவம் விமோச்சனம் கிடைக்கிறதுனால அந்த பேர் பாப்பிக்கொண்டலுன்னு வந்திருக்கு. அங்கே வந்து டென்ட்டு போட்டு அழகாக சில ஐலாண்ட்ஸ்லாம் ரிசார்ட் மாதிரி ஸ்டே கவர்மெண்ட்டே வச்சுருக்கு, நோ ப்ரைவேட் பிளேயர்ஸ். நாங்கள் சேஃப்டி ரீசன்ஸ் அண்ட் கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறோம், குளிரில் எப்படி இருக்கோ இதெல்லாம் தெரியாதுன்னு நாங்கள் அதை எடுத்துக்கல. பட் தோஸ் ஹூ ஆர் லைக் அட்வென்ச்சரஸ் யூ கேன் பிளான் தட். And the next stop was from Badrachalam. We had to travel to Araku Valley. It is like another 400 or 350 kilometers, and we passed through Orissa and Chhattisgarh. குள்ள ஒரு செகண்ட் நாங்கள் தப்பான கூகுள் மேப் ரூட் பார்த்துட்டு ஒடிசா ரூட் எடுக்காமல் சத்தீஸ்கர் ரூட் எடுத்தோம். அங்கே செக்யூரிட்டி வில் ஆல் CRPF people will be there at the border, they'll be checking. And then you go to ஒடிசாவில் மல்கங்கிரி வாஸ் வெரி நைஸ். அங்கே ஒரு பர்டிகுலர் ஈட்ரி அட்டான்னு ஒன்று வெஜிடேரியன் பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு நல்ல நம்ம அன்னபூர்ணா மாதிரி பெரிய ஹோட்டல் மாதிரி இருந்தது, வெஜ் கம் நான்வெஜ். பட் வி ஆர் லைக் ட்ராவல் வித் கிட்ஸ், எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். நல்ல வெஜிடேரியன் இதுன்னா அந்த அட்டான்னு ஒன்று பார்த்தோம். இட் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மால், பட் உள்ளே வந்து பாலிவுட் தீம், ஹாலிவுட் தீம் எல்லாம் போட்டு பெயிண்டிங்லாம் பண்ணி ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக சாத்வீகமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் லைக் அந்த மார்வாடி பஞ்சாபி இந்த ஃபுட் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பத்ராச்சலத்தில் வந்து என் பையன் வாமிட் பண்ணது என்னென்னா, நாங்கள் வெஜிடேரியன் ஹோட்டல்லே வந்து ஒரு ஏதோ மானசா அந்த மாதிரி சில கேட்கி சம்திங் வாஸ் ரெக்கமெண்டட் பை எவ்ரி ஒன். பட் there was another ஸ்ரீ ராகவேந்திரா டிஃபன்ஸ் அண்ட் மீல்ஸ்னு அங்கே சாப்பிட்டது தான் சூப்பராக இருந்தது. ஸோ பத்ராச்சலமில் அது வந்து சேஃபாக சாப்பிட்ணும் வெஜ்ஜில் அப்படின்னா அந்த ராகவேந்திரா டிஃபன்ஸ் இஸ் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த மல்கன்கிரியில் வி ஹேட் லன்ச் அண்ட் ஃபாரஸ்ட் ரிவர்ஸு, அங்கேயும் ஒரிசாவில் பாஸ் ஆகிற ரிவர்ஸு, அப்புறம் அந்த மல்கன்கிரியோட நேஷ்னல் பார்க்குள்ளேருந்து. அண்ட் நம்ம எப்படி சில்கா லேக்லாம் படிச்சிருக்கோம் ஒரிசாவில் இருக்குதுன்னு, இங்கே ஃபுல்லாக நிறைய லேக்ஸை தாண்டி போகணும், வெரி பிக் லேக்ஸு, அதெல்லாம் தாண்டி போனோம், ரிவர்ஸ் தாண்டி போனோம். அண்ட் த்ரூ அவுட் அந்த ரூட் பார்த்திங்கன்னா பத்ராச்சலத்தில் நாங்கள் கேஸ் ஃபுல் டேங்க் பண்ணது அரக்கு வேலி வரைக்கும் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருந்தது, அதுவும் ரொம்ப குட்டியோன்னு பெட்ரோல் பங்க். எல்லா பக்கமும் ரோட்டில் வந்து பாட்டில்ஸில் இந்த மாதிரி கேன்ஸில் அதுதான் பெட்ரோல் பங்க். குட்டி குட்டி வில்லேஜஸ் வந்து பெட்ரோல் விற்கிறாங்க, இதுதான் பெட்ரோல். ஸோ தட்ஸ் நத்திங், நோ ரெஸ்ட் ரூம் எனிதிங், எல்லாமே லைக் இந்த நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. And after passing Orissa, we reached Araku. Araku is the cold place over there. It was like very cold. நம்ம ஊட்டி மாதிரி at 1000 kilometer elevation. நம்ம ஊட்டியோட எலிவேஷன் கம்பேர் பண்ணால் இது 1000 தான், ஆனால் வெரி கோல்ட். ஸோ இங்கே வந்து மஸ்ட் சி பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரக்கு வேலி அண்ட் புர்ரா கேவ்ஸ், விச் வாஸ் இன் அர் ஐட்னரி. And we couldn't cover Lambasingi is nearby only, but another 3 hours travel from Araku Valley. So we traveled from Orissa since we came from Badrachalam, but someone who is planning from Vizagலேருந்து 3 hours தான் இந்த அரக்கு வேலி. அண்ட் காட் ரோடில் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு சின்ன மலை தான், நம்ம ஊட்டியில் அவ்வளோ ஹேர்பின் பெண்ட் மாதிரி இல்லாமல் இங்கே 7 ஹேர்பின் பெண்ட்ஸு, அண்ட் யூ வில் ஜஸ்ட் ரீச் த அரக்கு வேலி. அது ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் சீனிக்காக இருந்தது. ஒன்லி கான் ஃபார் திஸ் பிளேஸ் வாஸ் தட் பீப்புள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் எப்படி ஸ்ட்ரிக்டாக பேப்பர் பேக்ஸ் ஒன்லி க்ளோத் பேக்ஸ் யூ கெட் மணி ஃபார் த க்ளோத் பேக் அந்த மாதிரி இருக்காங்களோ அப்படிலாம் இல்லாமல் இங்கே எவ்ரி திங் இஸ் கிவன் இன் அ பிளாஸ்டிக் பேக் விச் இஸ் given ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அண்ட் தென் டிஸ்போசபிள்ஸ், நாங்கள் அஃப்கோர்ஸ் வி கேரிட் ஆல் அவர் tote bags and cloth bags and everything, and எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணோம், வாட்டர்லாம் கேரி பண்ணின்னு வந்தது அது மாதிரி. பட் அங்கே பார்க்குறதுக்கு அந்த சீன்ஸ் பாவமாக இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எப்படி தெலுங்கானா கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பத்ராச்சலத்தில் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி அரக்கு வேலியை நம்ம ஊட்டி ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி பீப்புள் வேர் ஸ்பாயிலிங் அந்த மாதிரி இப்போ வந்து அங்கே சுச்சுவேஷன் இருக்குது. இன்னும் கமர்ஷியலைஸ் ஆகலை, வால்பாறையிலலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. பட் பீப்புள் வந்து லிட்டரிங் அண்ட் எஸ்பெஷலி அந்த ட்ரைபல் பீப்புளே ஹூ ஆர் த ஷாப் கீப்பர்ஸ் அவங்களே அப்படி வந்து அவங்களோட சர்வ் பண்ணுற ஃபுட்டை டிஸ்போசபிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் இலை அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா
summer scenica. Temperature was like 8 to 18 degrees mostly, so ella winter wear use panni, and we stayed at Pedarguda ecotourism APSRTC இதுதான். ஸோ ஹரிதா ரிசார்ட்னு 4 ஹரிதா ரிசார்ட் இருக்குது, விச் வாஸ் ஃபுல்லி புக் பை த டைம் வி அது கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்னால எங்களுக்கு கிடைக்கல. பட் தோஸ் ஆர் பிளானிங் கேன் புக் இன் ஒன் ஆஃப் தோஸ் 4 ஆஃப் த ஹரிதாஸ். ஆர் எல்ஸ் திஸ் APSRTCயோட இது வந்து தள்ளி இருந்தது, அதாவது இட் வாஸ் அவே ஃப்ரம் த மெயின் அரக்கு பிஸி ஏரியா, 8 கிலோமீட்டர்ஸ் அவே. பட் ரொம்ப சீனிக்காக சைலண்ட்டாக அண்ட் நல்லா வெல் மெயின்டைன்டாக இருந்தது. ட்ரைபல்ஸ் கேம் அண்ட் டான்ஸ் பண்ணாங்க, அரக்கு ட்ரைபல்ஸ் ஆதிவாசிஸ், அது நைட் என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட்டோ வந்து ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்தது. வி ஹேட் dinner and breakfast there, and then we went to 2 of the waterfalls there. One of the waterfalls la some dam work நடக்கறனால மடி, அதனால we skipped it. And then actually அரக்கு வேலியில் அந்த it's called like Switzerland of India மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் அலசி பூலுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல, அது நிறைய பூக்கும், அது நவம்பருக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. So we went to the honeybee farm where, and the honeybees which would have taken all that nectar from those alasi pulu, அப்புறம் மல்டி ஃப்ளவர் ஹனி, அந்த மாதிரி நிறைய விற்றுந்தாங்க, நிறைய இருந்தது. Since we were on a road trip, we didn't buy anything, though kids wanted, but kids போய் பார்த்ததில் அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, how honey is being made, அதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் we went to burra caves. Burra caves was like ghat roadல towards vizag, you come down and burra caves வந்து ஒரு 2 hours ride from the Araku, and back to vizag it is another 2 hours ride. 1 hour ride from Araku to burra and 2 hours ride back to vizag it is. So burra caves வந்து Asia's like second largest cave. அண்ட் எல்லாம் இந்த ஸ்டாலக்மைட் மெயினாக ஸ்டாலக்டைட்ஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் லைக் ஸ்னோயி பிளேசஸில் உங்களுக்கு ஸ்டாலக்டைட்ஸும் இருக்கும், இங்கே ஸ்டாலக்மைட்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் சில டைட்ஸ் வந்து இந்த சிவலிங்கம் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே இருக்கிற ஆதிவாசிஸ் அதை ரொம்ப பூஜை பண்ணி வந்து போயிட்டு வராங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், லைக் ரொம்ப நிறைய இல்லை, மேகாலயா அளவுக்குலாம் இல்லை, பட் ஒரு 500 to 1000 ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே ஒரு 2 hours ஆகிடும் வாக் பண்ணி உள்ளேருந்து போகிறது வெளியில் வரத்துக்கு. புர்ரா கேவ்ஸ் நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. உள்ளே வந்து ஒவ்வொன்றும் நான் இந்த வீடியோலேயே வந்து சில ஃபோட்டோஸாக கூட அட்டாச் பண்ணி போடுறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இட்ஸ் லைக் அ நேச்சுரல் வண்டர் தட் ஹேப்பன் 500 million years ago that no one has to see. burra வந்து வேர்ட் வந்து ஒரிசா வேர்ட், புர்ரானா ஹோல்ஸ். ஸோ அந்த the holes பிக், அந்த பாகுபலியிலலாம் கேவ்ஸ் காமிப்பாங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய கேவ்ஸாக பயங்கரமாக இருந்தது. அண்ட் எவ்ரி திங் அந்த ஸ்டோன்ஸு, அந்த லைம் ஸ்டோன் எப்படி ஆக்ஷன் ஆகுது, அது எல்லாமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். And so after we have seen Bellam caves in Andhra Pradesh, like நான் சின்ன பொண்ணாக இருந்துச்சு, இது அதுக்கான இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அஜந்தா எல்லாரும் பார்த்துருக்கோம், அது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிரம்மாண்டமாக பெருசாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் புர்ரா கேவ்ஸ் பை த ஈவினிங் வி கேம் அண்ட் வாண்டட் டு கோ டு வைசாக். ஸோ ஆன் த ஸ்பாட் நாங்கள் புக் பண்ணி டால்ஃபின் ஹோட்டல், எல்லா லோக்கலைட்ஸ் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ரெக்கமெண்டட் வந்து டால்ஃபின் ஹோட்டல், விச் இஸ் லைக் அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஓல்டர் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு இட் இஸ் லெமன் ட்ரீ, அந்த the kites by lemon tree, but we stayed here in டால்ஃபின் ஹோட்டல். லைக் ஆஃப்டர் ஃபுல் ட்ரிப் வந்து எக்கானமி ட்ரிப்பாக ரோட் ட்ரிப்பில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்தது வந்து அப்படியே லைக் இந்த யூஷுவல் ஹோட்டலாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அண்ட் வி ஆக்சுவலி டின்ட் பிளான் வைசாக் ஸ்டே, பட் வி எக்ஸ்டெண்டட் 1 day அண்ட் வி ஸ்டேட். அண்ட் த நெக்ஸ்ட் டே வாஸ் லைக் ரொம்ப ரிவார்டிங்காக இருந்தது. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அந்த மியூசியம் ரெண்டும் காமிக்கணும்னு வி காட் எக்ஸைட்டட். வி ஜஸ்ட் பிளான் டு கோ டு த ஆர்கே பீச். இன்னொரு பீச் இருக்குது, ரிஷிதுங்கா பீச் ஆர் சம்திங், அண்ட் இட் இஸ் லைக் 18 kilometers away. So we just skipped it. Those who are like wanting to try this paragliding and other adventure sport activities, you can go to that beach, Rishitunga I think.
So we went to this famous RK beach, right? Everything is like within 4 to 5 kilometers. Dolphin Hotel and any eatery or anything, shopping, everything was nearby. So RK beach ku போனோம். And Vizag ரொம்ப லே டவுன் பிளேஸாக இருக்குது. இப்போ எப்படி பூனேயில் ஐ ஸ்டடிட் இன் பூனே, ஸோ அங்கெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு லேட் பேக் பிளேஸ் இருந்தது. கோயம்புத்தூரே ஒரு 15 years பேக் எப்படி இருந்திருக்கோம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் RK பீச்சில் வந்து kids went for the beach activity and it seems it's very dangerous to go further inside. ஏன்னா அங்கே ராக்ஸ் ஆர் many rocks. அது இப்போ எப்படி பாண்டிச்சேரி சைட், பாம்பே சைடுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ சேஃபாக யூ ஹேவ் டு கோ இன் த பீச். அண்ட் தென் மியூசியம்ஸ் 2 இருக்குது. இட்ஸ் லைக் ஒன்று வந்து ஏர்க்ராஃப்ட் மியூசியம், ஒன்று சப்மரைன் மியூசியம். இந்த சப்மரைன் மியூசியம் வந்து நிஜமாவே குரூஸார் சப்மரைன் விச் வாஸ் லைக் கமிஷன் பிட்வீன் 1980s or 90s I think until 2001. அதுலேயும் என்னோட ஒரு சிம்பி கிளாஸ்மேட் ஜூனியர் சொன்னாங்க அவங்க அப்பா அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணாங்கன்னு. ஸோ இட் வாஸ் லைக் வெரி கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ கசின் ஹூஸ் ஹஸ்பண்ட் இஸ் அ நேவல் ஆஃபீஸர். ஸோ நம்ம நேவல் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி நம்மளுக்காக இந்தியாவுக்காக அவங்களோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே ஸ்பெண்ட் அந்த imagine someone who's claustrophobic and has to be inside a submarine. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப லைக் கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஈச் அந்த டார்பிடோ, நியூக்ளியர் weapons that were kept inside, everything. And then the knots, அதோட ஸ்பீட் ஆஃப் தட் சப்மரின் உள்ளே இருக்குச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், மேலே இருந்துச்சு 15 knots போகும், கீழே இருந்துச்சு 9 knots. எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிளைன். அண்ட் கிட்ஸுக்கு எல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. And then we went to this aircraft museum, which are like both are opposite. So it that aircraft, again you pass through the aircraft and then உள்ள aircraft குள்ள என்னெல்லாம் இருக்கும் ஆஃப் ஒரு பைலட்டோட யூனிஃபார்ம்னா எவ்வளோ கேடர்ஸ் ஆஃப் பைலட்ஸ் இருக்காங்க, நாட் ஜஸ்ட் பைலட், சாரி, த ஹோல் ஸ்டாஃப் எவ்வளோ கேடர்ஸ் இருக்குது, என்ன யூனிஃபார்ம்ஸ். அண்ட் எப்படி ஒரு ஆல்பட்ராஸோட ஷேப்லேருந்து அந்த ஏர்க்ராஃப்ட் இது பண்ணியிருக்கு, டிசைன் ஆகிருக்கு சிமிலர் டு தேட். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு காம்பனண்ட் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வாஸ் எக்ஸ்பிளைன், இன்க்ளூடிங் தோஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அது வந்து சப்போஸ் ஒரு இதுலேருந்து ஒரு ஷிப்லேருந்து அது லான்ச் ஆச்சுன்னா அது எப்படி ஆகும், அது மாதிரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த இருந்த ஏர்க்ராஃப்டும் நிஜமாகவே யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட் டியூரிங் த வார்ஸ் அண்ட் எவ்ரி திங். And after visiting this we went and checked that Dolphin Hotel மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இட்ஸ் கால் ஹொரைசன் and it is like a must visit மாதிரி best of இந்த ஃபுட் ரேட்டிங்ஸில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ we went there and had a lot of இந்த சிஸ்லர்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். and the best part was live music. My son who plays keyboard, he was like very enthusiastic. போய் அவர்கிட்ட போய் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி இந்த பாட்டு ப்ளே பண்ணுறீங்களா அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். தே பிளேட் மோஸ்ட்லி தெலுங்கு அண்ட் Hindi songs only. And then that was a nice experience. The next day we had to come back to Tirupur, so another 2 days it was. So it was just traveling, so 2 hours, 2 days, that is. We came back to Nellore via Vijayawada. என்ன எடுத்து நம்ம ஊர்லலாம் எப்படி ஹைவேல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு எக்ஸிட் மாதிரி யூஎஸ்லலாம் எப்படி எக்ஸிட் இருக்குமோ அது மாதிரி எக்ஸிட்டாக கொடுத்து நம்மளுக்கு ஹைவேலேருந்தே நம்மளால் உள்ள சிட்டிக்குள்ளே போகாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அந்த வைசாக் டு சென்னையே அந்த ரோடு இருக்குல்ல, இட்ஸ் ஆக்சுவலி a வெரி பிக் நேஷ்னல் ஹைவே. ரோட் சூப்பராக இருந்தது. நாங்கள் பக்கா 120 to 160 ஸ்பீடில் தான் வந்தோம். ஆனால் என்னென்னா எங்கேயுமே ரெஸ்டாரண்ட்ஸே இல்லை, ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்ஸும் இல்லை. ஸோ ராஜமன்றிக்குள்ளே போயிருக்கணும், நாங்கள் அது தப்பு பண்ணிட்டோம். லன்ச் டைமில் ராஜமன்றிக்குள்ளே போகாமல் அப்படியே படப்படன்னு விஜயவாடாவே வந்துட்டோம். ஸோ விஜயவாடாவில் ஒரு 6 மணிக்கு ஒரு சப்பர் மாதிரி வி ஹேட் இன் அதுவும் அகைன் அங்கே போய் ரெஸ்டாரண்ட் யார் தேடுவாங்கன்னா மாலில் வந்து டாமினோஸ், சப்வே எல்லாம் இருந்தது.
ஸோ ஒரு மால்குள்ளே போயிட்டு வி ஹேட் அ லஞ்ச் கம் டின்னர் மாதிரி இருந்தது. அண்ட் வி ஆல்வேஸ் கேரி அ லாட் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ் விச் வி கேன் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும். ஸோ தட் கேம் ஹேண்டி. ஸோ ட்ராவல் வித் கிட்னா நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நம்ம ஊர் மாதிரி நிறைய ஹைவே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது, அதனால் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டாப் ஓவர் யூ ஹேவ் டு ஆக்சுவலி கோ இன் டு எ சிட்டி அண்ட் ஹாவ் அ ஸ்டாப் ஓவர். And then we came to Nellore, and in Nellore we stayed at a hotel called Uttama, DR Uttama. It was very good. And again we came back to Tirupur. So in the whole road trip was like 3,800 kilometers. So ஒரு பக்கம் I got to show kids my birthplace, and then ஒரு தேவஸ்தானம் விசிட் பத்ராச்சலம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அரக்கு வேலி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸ்டேவாச்சு. அப்புறம் புர்ரா கேஸ் ஒரு நேச்சுரல் வண்டர் காமிச்சோம் கிட்ஸுக்கு. அண்ட் தென் இன்னொரு பக்கம் வந்து வைசாக்கில் வந்து பீச்சும் இந்த மியூசியம்ஸ் விச் ஆர் லைக் வெரி மஸ்ட். இன்னும் இருக்குது, இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் இருக்குங்க. அப்புறம் அந்த ருஷிதுங்கா பீச் சொன்னல, அங்கே பேராகிளைடிங். ஸோ இதெல்லாம் காமிக்கணும்னு இருந்தது. பட் ஒன்லி திஸ் மச் இஸ் ஃபீஸிபிள் இன் 7 nights 8 days ட்ரிப். ஸோ வி கவர்ட் திஸ் அண்ட் வி ரீச் ஆல்மோஸ்ட் லேட் இன் நைட். நடுவில் நிறைய ஹேசல்ஸ் வந்தது. ஒரு பக்கம் வண்டி வந்து ஒரு ஸ்மால் பஞ்சர், ஒரு வீல். எங்கள் ஹஸ்பண்ட் எப்படின்னா ரொம்ப பர்டிகுலர், வெரி குட் டிரைவர். அதனால் அவர் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணாங்க தட் த வீல் கம்மியாக இருக்குது. காற்று வைசாக் சிட்டியில் ஆச்சு. அதனால் நாங்கள் 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே அடுத்த ஸ்டாப்பில் பிட் ஸ்டாப்பில் போய் மிஷ்லினில் போய் மாற்றிட்டோம். ஸோ தட் வாஸ் தேர். ரிட்டர்னில் கூட அதே மாதிரி ஒரு பெல்ட் கலண்டி இதுவாச்சு. பட் ஆல் திஸ் ஹேப்பன் வேர் எங்கள் ஒரு மெயின் நம்ம சேலம்க்கு அப்புறம் சங்ககிரியில் ஒரு சரணபவன் ஹோட்டல் அந்த ஏரியாவில் ஆச்சு. ஸோ எனிவேர் இட் ஹேப்பன். ஆர் வெஹிக்கிள் இஸ் லைக் இந்த ரஜினிகாந்த் அந்த லக்ஷ்மின்னு கார் இருக்கிற மாதிரி எங்களுக்கு லக்கியாக இருந்தது. இட் ஆல்வேஸ் வாஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் டின்ட் ஸ்டாப் எனிவேர் இந்த வைல்டர்னஸ் ஆர் மிட் ஃபாரஸ்ட்க்கு நடுவுலையோ தனிக்காட்டில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. ஸோ ஆர் வெஹிக்கிள் வாஸ் சர்வீஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் சொல்லலான்னா, ஒரு ட்ராவல் வித் கிட்ஸ் பார்க்கச்சே ஒன்று வந்து வெஹிக்கிள் நல்லா பக்காவாக செக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஷுட் நோ ஹவு டு சேஞ்ச் ஸ்டெப்னி. அப்புறம் மெயின் இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் 3,800 கிலோமீட்டர்ஸில் நான் ஒரு 40%, அவர் ஒரு 60% ஓட்டியிருப்பார். 50-50 நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் வந்து அப்பப்போ இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுவேன், பத்ராச்சலம் கோயில் பூட்டிடுவாங்க அப்படின்னு அவர் எடுத்துருந்தார். அந்த மாதிரி ஓட்டினார். ஸோ அப்புறம் சிட்டிக்குள்ளே வைசாக்குள்ளே ரொம்ப கண்டபடி ஓட்டுறாங்கன்னு வந்து ஒருத்தர் வந்து இடிக்கவே வந்துட்டான் விஜயவாடா கிட்ட. ரொம்ப சில பேர் ரேஷாக தாட்லெஸ்ஸாக ஓட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அண்ட் ஷேர் பண்ணி ஓட்டினா, வெதர் யூ ஆர் கோயிங் வித் அ டிரைவர் ஆர் யூ ஆர் செல்ஃப் டிரைவிங் ஆர் யூ ஆர் கோயிங் இன் அ நாட் லைக் அஸ் 4 பட் கோயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி ஓட்டணும். ஸோ தட் நோ ஒன் கெட்ஸ் டயர்ட். அண்ட் எனிவேர் யூ கோ 8 PM ஆர் 9 PM யூ ரீச் அ டெஸ்டினேஷன், ஹால்ட் ஓவர் இன் அ ஹோட்டல் அண்ட் ஸ்டே. டோன்ட் ரைட் த்ரூ த நைட், அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் ட்ராவல் வித் கிட்ஸ்னாலே கிட்ஸுக்கு நாசியா, வாமிட்டிங் அண்ட் வாட் எவர் இஸ் த யூஷுவல். இது ஐ ஹேட் அ ஹோல் பஞ்ச் ஆஃப் யூஷுவல் மெடிசன் இருக்கட்டும், யூஸ் பண்ணல எதுவும் அதர் தேன் அந்த குழந்தைக்கு வாமிட் வந்தது கூட அது யூஸ் பண்ணலான்னு எமிசெட் கொடுத்தேன். பட் தென் அங்கே இருக்கிற ஃபார்மசிஸ்ட் சொன்னார், இது எதுக்கு நீங்கள் ஜீரா அந்த சாஷே அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி யூ கேன் பி லைக் ட்ராவல் பண்ணிச்சு அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கட்டும், எனி திங். அண்ட் ஈவன் ட்ராவல் வித் யோர் மென்சுரேஷன் ஆன், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அன்டில் யூ ஹாவ் யுவர் மென்சுரல் கப் ஆர் வாட் எவர். அதனால தான் ஃபஸ்ட்டு டெம்பிள் விசிட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஐட்னரியில் முடிச்சுட்டு வி ஹேட் த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்னரி ஃபார் லெஷர். அந்த மாதிரி பிளான் பண்ணோம். அண்ட் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ரோட் ட்ரிப் 3,800 இட்ஸ் அ பிக் ரோட் ட்ரிப். நாங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்களோட அவங்கள அக்லமடைஸ் பண்ணுறதுக்கு நிறைய போயிருக்கோம். பிஇட் இங்கே கேரளா, தமிழ்நாடுக்குள்ளே முன்னார், சவுத் திருநெல்வேலி வரைக்கும் இருக்கட்டுமா நிறைய போயிருக்கோம். அப்புறம் பெங்களூரோ சென்னையா எல்லாமே காரில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். மேகாலயாவில் வந்து 16 months இருக்குச்சேவே பேபியோட போயிருக்கோம். அங்கே ஒரு 1,500 பண்ணியிருக்கோம். அப்புறம் லாஸ்ட் 2020 ஜான்வரியில் பூனே
காலேஜ் கான்வெகேஷனுக்கு போச்சு. வி டிட் அரவுண்ட் 1200 கிலோமீட்டர்ஸ். லோனாவாலா, மகாபலேஸ்வர், பஞ்ச்கனி எல்லாமே கார் வெஹிக்கிள் ஹையர் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். பட் திஸ் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி கார்லேயே வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டில் போனது. அதனால் டோட்டலி ஃப்ளெக்சிபிள். எனிவேர் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் அக்கார்டிங் டு யோர் விஷ். இதெல்லாம் இருக்குது. So that was my experience of our road trip. This was like long wish. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கோதாவரி லான்ச் போனதே வந்து அந்த தெலுங்கு மூவி கோதாவரி பார்த்ததுலேருந்து, அது ஒரு 2004லையோ 5லையோ பார்த்தது. ஐ வாஸ் இன் ஹைதராபாத். அப்போலேருந்து அது ஒரு ஆசை, அதே மாதிரியே அந்த லான்ச்சில் போகணும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பாப்பிக்கொண்டலோட மகிமை, அப்புறம் பத்ராச்சலம் எல்லாமே விசிட் பண்ணணும்னு. அப்புறம் எங்கள் மாமா இஸ் ஃப்ரம் ஹைதராபாத், அவர் போயிட்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணதுலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. அதே மாதிரியே போயிட்டு வந்தோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. நாங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணோன்னா, இந்த ராஜமன்றி வழியாக போச்சு, விஜயவாடாவில் கனகதுர்கா டெம்பிள், அப்புறம் வைசாக்கில் வந்து சிம்ஹாச்சலம், அப்புறம் அன்னவரம் டெம்பிள், இதெல்லாம். அப்புறம் ரொம்ப டெம்பிள் டூர் ஆகிட்டா இவங்களுக்குலாம் போர் ஆகிடும்னு. அண்ட் ஈவன் த மென்ஸ்ட்ரேஷன் கேம் இன் பிட்வீன், அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ வி ஜஸ்ட் ஸ்கிப் சம் ஆஃப் தெம். பட் there so many things. நம்ம இந்தியா வந்து அதே மாதிரி நாங்கள் அஹோபலம், பெங்கன்பள்ளி, நந்தியால் இதெல்லாம் எங்கள் மாமாவோட காலேஜ் படிக்கச்சே போயிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஆந்திர பிரதேஷ், பிஃபோர் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷா பீரியதுக்கு முன்னாடி நாகார்ஜுன் டேம் இதெல்லாமே நிறைய விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கேருந்து பக்கத்துலேயே ஹைதராபாத்லேருந்து பக்கத்தில் அஜந்தா, எல்லோரா, அவுரங்காபாத் அங்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ ரோட் ட்ரிப் இஸ் சம்திங் விச் நம்ம இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நம்ம எல்லாமே வந்து ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி, இல்லைன்னா டேரெக்டாக ட்ரெயினில் போயிட்டு வந்து, அப்படி ட்ரெயின் புக்கிங் வந்து லைக் மேட்னிங். நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தோம், எதுவுமே இல்லை. தற்கால் வச்சு நம்ம நம்பி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ண முடியாதுன்னு ஃபைனலி வி வென்ட் ஃபார் திஸ் ஃப்ளெக்சிபிள் பிளான் ஆஃப் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப். ஸோ ரோட் ட்ரிப் இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எப்படி இந்த ஹைக்கர்ஸ், பேக் பேக்கர்ஸ் இதெல்லாம் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ரோட் ட்ரிப்ஸ் கிட்ஸோடு போகச்சே மச் மோர் ஈஸியர் அண்ட் மச் மோர் டூவபிள் இட் இஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.